ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்ற கான்செப்ட், அதாவது எல்எஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரினா என்ன அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்மலாம் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜஸ்லாம் படிக்க போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெக்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்ல 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 நீங்கள் எழுதியிருப்பீங்களா, நோட்ஸ் எடுத்திருப்பீங்களா? இஸ் ஆமாவா இல்லையா? ஆமா. ஸோ அது வந்து இப்போ வரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? உங்க அந்த டேஸ்ல, பாஸ்ட் டேஸ்ல வந்து எடுத்த நோட்ஸ் வந்து இப்போ ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிடையாது. ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. கரெக்டா? இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்ன வார்த்தை திருப்பி சொல்லிட்டு எழுதுவீங்க. கரெக்டா? செட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் வேர்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். கரெக்டாக? இப்போ சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி வார்த்தை என்ன, அதுக்கு பின்னாடி வார்த்தை என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே உங்க 10th மார்க் ஞாபகம் இருக்கா? இருக்கு. 12th மார்க் ஞாபகம் இருக்கா? இருக்கு. 9th தெரியாது. 8th தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் தெரியாது. ஏன் அதை ஞாபகம் வச்சுக்கல? இதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? சாரி, ஆனுவல் மார்க்ஸ் சொல்ல மாட்டாங்க, பாஸ் ஆஃப் ஃபெயில் மட்டும். ஆனுவல் மார்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. சொன்னா ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து நம்ம மெமரியில வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எது தேவையில்லையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபர்கட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி இப்போ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீங்க முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல, பட் இப்போ வரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்போ கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். கரெக்டா? இஸ் ஆமாவா இல்லையா? ஸோ அதுதான் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னா ஒரு மெமரி, ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது தான் என்னது, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கேட் இருக்கு. ஃபர்கட் கேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே என்ன பண்ணிடுவீங்க, ரிமூவ் பண்ணிடுவீங்க, ஃபர்கட் பண்ணிடுவீங்க. இன்புட் கேட்ல உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க, இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுவீங்க. அவுட்புட் கேட்ல உங்ககிட்ட அவுட்புட் கேட்டேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. ஸோ இது இந்த லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி எங்கே யூஸ் பண்ணலாம்னா, சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க கைஸ். நான் வந்து த க்ரோ அப்படின்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து க்ரோவை பற்றி ஒரு ஸ்டோரி வேணும். எனக்கு த க்ரோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரி ஜென்ரேட் ஆகுமா ஆகாதா? ஸ்டோரி ஜென்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கு, ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டோர் பண்ணதுலேருந்து நீங்கள் அவுட்புட் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த எல்எஸ்டிஎம் ஆர்கிடெக்சரை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி. சரி, இது வந்து என்னது, ஷார்ட் டேர்ம் மெமரி. ஓகேவா? இப்போ நீங்கள் 9th முடிச்சிட்டீங்க, 10th முடிச்சிட்டீங்க, இப்போ வந்து எல்லாருமே 11th போறீங்க. ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க, 11th போறீங்க. இப்போ உங்களுக்கு 9th மார்க்கும் தெரியும், 10th மார்க்கும் தெரியும். நீங்க எதை வந்து ஞாபகம் வச்சுக்குவீங்க, எதை ஃபர்காட் பண்ணுவீங்க? 10th மார்க் வந்து ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஏன்னா அது வந்து நீடடு. ஸோ அதனால நீங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்குவீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணிடுவீங்க, டிஸ்கார்ட் பண்ணிடுவீங்க, ரிமூவ் பண்ணிடுவீங்க. அது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா ஃபர்கட் கேட்ல. ஸோ ஃபர்கட் கேட்ல சிக்மாடுன்னு சொல்றாங்கல்ல, ஒன்று வந்து 0 இருக்கும், இன்னொன்று வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகேவா? கீப் அப்படின்னா மெமரியை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 1. ஓகேவா? டிஸ்கார்ட் ஆர் ரிமூவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது, 0. ஓகேவா? ஸோ ஃபர்கட் கேட்ல வந்து என்ன பண்ணிடுறீங்க, 9th மார்க் வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஃபர்கட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கேட் போறீங்க. இன்புட் கேட்ல வந்து யாரை ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா 10th மார்க். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஃபர்காட்ல வந்து ரிமூவ் மட்டும் தான் பண்ணுவீங்க. சிக்மா இங்கே ஒரு சிக்மாய்டு இருக்கு, 1 and 0. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க, கீப் பண்ணுவீங்க. உங்களோட டேட்டா வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரியில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஸோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து நம்ம இங்கேருந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன மெமரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ tan h வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0
1 -1. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேணும் அப்படின்னா கீப் பண்ணுவீங்க, இன்னொன்று வந்து நியூட்ரலா இருக்கும், ரெண்டுத்துக்கு பிட்வீன் கீப் பண்றதா வேண்டாமா அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கு பிட்வீன் நியூட்ரல்ல இருக்கும். இது வந்து டிஸ்கார்டு. ஓகேவா, இது வந்து என்னது டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ tan h எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 3 ஆப்ஷன் இருக்கு. மெமரி ஸ்டோர் பண்றீங்களா இல்லை வந்து ரெண்டுத்துக்கு பிட்வீன் வச்சிருப்போம், ஸ்டோர் பண்றதா வேண்டாமான்ற பிட்வீன் வச்சிருப்போம், அது வந்து மிடில் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் ரிமூவ் பண்றது. அவங்க அவுட்புட் கேட்ல வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியும். ஆனால் இப்போ உங்களால் ஷார்ட் டேர்ம் மெமரி சொல்ல முடியும் கரெக்டாக. இப்போ நீங்கள் எல்லாருமே மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ணது மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி தெரியும், இன்னும் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி இதுவே நிறைய டேஸ் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்னது லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடெக்சர் புரியுதா உங்களுக்கு? எஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நம்ம டைரக்டா உள்ள தியரி கான்செப்டுக்குள்ள போகலாம். நீங்க இது ஓரளவு உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சா அப்சர்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது நான் சொல்ல போகும்போது வந்து புரியும். ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த LSTM செல்லை வச்சு தான் நான் வந்து ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ChatGPTல. ஸோ நான் ஐ லவ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுக்குறேன், நான் வேறு எதுவுமே நான் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ரிலவெண்ட்டாக நீங்கள் எதை வந்து சர்ச் பண்ணுறீங்க, படிக்கிறத பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா ஐ லவ் டேட்டா சயின்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அதில் ஷோ ஆகும். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கரண்ட் இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்காட் கேட்டில் வந்து எந்த மெமரியுமே வந்து என்ன இருக்காது, ஸ்டோர் ஆகிருக்காது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்களேன், நீங்கள் தான் டீச்சரு, நீங்கள் சொல்ல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. அப்போ உங்கள் ஃபர்காட் கேட்டில் வந்து அவங்களுக்கு எந்த மெமரியுமே இருக்காது. ஓகேவா? அப்போ உங்களோட இன்புட் வந்து என்னது அப்படின்றது. ஸோ செல் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐன்ற வார்த்தையை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட்புட்டாக என்ன எழுதுவாங்க, நோட்டில் அப்படின்னு எழுதுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ். ஸோ இங்கே கண்டினியூட்டி இங்கே இருக்குது. ஸோ ஃபர்காட் இங்கே வந்து என்ன கீப் பண்ணியிருக்காங்க ஃபர்காட் கேட்டில் கைஸ், ஃபர்காட் கேட்டில் கீப் பண்ணலாம், தென் வந்து என்னது ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா, டிஸ்கார்ட் ஆர் ரிமூவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், ப்ரீவியஸ் வந்து அவங்க என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க, கீப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போல இன்புட் இந்த ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணுறது தான் வந்து என்னது செல் ஸ்டேட். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது என்னது செல் ஸ்டேட்டு. புரியுதா? ஸோ அவங்களோட அவுட்புட் என்ன எழுதுவாங்க, அடுத்த கண்டென்ட் வந்து எழுதுவாங்க. தென் நெக்ஸ்ட் ப்ரொடிக்ஷன் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க ப்ரீவியஸாக வந்து என்ன கீப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐ லவ்ன்ற கண்டென்ட் வந்து வச்சிருக்காங்க. தென் இப்போ உள்ள இன்புட் வந்து 2. இப்போ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அப்டேட்டட் செல் ஸ்டேட்ல வந்து என்ன கிடைக்கும், ஐ லவ் டு அப்படின்ட்டு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க அவுட்புட் எழுதுறது பார்த்தீங்கன்னா 2. இந்த மாதிரி 1 by 1 வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். புரியுதா? நாட் ஒன்லி இவ்வளோ மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும்லாம் கிடையாது, இன்னுமே நிறைய ஜென்ரேட் ஆகும். இது என்னென்ன உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுதா, ஒரு கேட்டு என்ன பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ண முடியுதா? இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது நியூரல் நெட்வொர்க் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லேயரு, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயர் 1 and 2 இருப்பாங்க, தென் வந்து என்னது அவுட்புட் லேயர் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன், யூனி டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் டு ரைட்னா இது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபீட் ஃபார்வர்டா பேக் ப்ரொபகேஷனா? ஃபீட் ஃபார்வர்ட்னா என்ன படிச்சீங்க எல்லாரும்? டேட்டா வந்து சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது. அவ்வளவுதானா? இன்புட் லேயர், தென் வந்து டாஸ்க் கம்ப்யூட்டேஷன் நடக்கும், தென் அவுட்புட் வந்து என்ன பண்ணும், ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஹிடன் ஸ்டேட்லயே மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு எல்கேஜி கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
அவங்க கிட்ட டீச்சர் வந்து இது சொல்றாங்க. ஸோ ஐ லவ் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், ஐன்றது வந்து என்ன பண்ணி வைக்கும், கீப் பண்ணி வைக்கும். அவங்க ஃபுல்லா எழுதுறதுக்கு வந்து அந்த வார்த்தைகளை வந்து என்ன பண்ணி வைக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ அடுத்த லவ்னு சொல்ல போகும்போது அந்த ஐ லவ் அப்படின்ற சென்டென்ட்டை வந்து என்ன பண்ணி வைப்பாங்க, மனசுக்குள்ள வந்து என்ன பண்ணி வச்சுக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகேவா? தென் அடுத்தது வந்து கண்டென்ட் சொல்ல போகும்போது அதையுமே சேர்த்து வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. அண்ட் அடுத்த வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அதையுமே வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஞாபகம் வச்சு எல்லாமே. இது வந்து லூப்பா வந்து எதுல ஸ்டோர் ஆகுதுன்னா ஹிடன் ஸ்டேட்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அவங்க அவுட்புட் வந்து என்ன எழுதுவாங்க, அலோ பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவுட்புட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ரேட் நடக்கும். புரியுதா? ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ மெமரிஸ் எல்லாமே வந்து ஹிடன் ஸ்டேட்லயே வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. புரியுதா? இன்னும் நிறைய இருக்கு, கண்டினியூட்டி இருக்கு. ஸோ அதனால நான் அப்படியே கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது போகலாம். இப்போ லிசன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டைப் ஆஃப் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் ஷார்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் இது எங்கே யூஸ் பண்ணலாம்னா உங்க யூடியூப்ல வந்து இங்கிலீஷ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வரும், பார்த்துருக்கீங்களா? அவங்க பேச பேச தான் அந்த வார்த்தை வந்து ஜென்ரேட் ஆகும், பார்த்துருக்கீங்களா? எஸ். அது எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரி. புரியுதா? அது எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரி. நம்ம பேசினோடனே அது ஜென்ரேட் ஆகுது இல்லை? ஸோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் டிபெண்டன்சி கிடையாது. ஸோ இது வந்து எல்எஸ்டிஎம் வந்து ஆர்என்எனை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா லாங் டேர்ம் டிபெண்டன்சி, இந்த சீக்வன்ஷியல் டேட்டாவை லாங் டேர்மாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ உங்கள் சாட் ஜிபிடி இருக்கு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் ஷார்ட் டேர்ம் மெமரியா? நீங்கள் நேற்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணது இப்போ அது கேட்டால் உங்களுக்கு அதே ஆன்சர் எடுத்து தருமா? எடுத்து தராது. சரியா? அது மெமரியில இருக்காது. புரியுதா? நீங்க கரண்டா என்ன யூஸ் பண்றீங்கன்னா அதுதான் அதோட மெமரியில இருக்கும். சரியா? தென் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கேட்டிங் மெக்கானிசம்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா என்எல்பி கான்செப்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. என்எல்பி, டைம் சீரிஸ் ஃபார்காஸ்டிங், ஸ்பீச் ரெகக்னிஷன், ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா என்னன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் நான் இப்போ டயக்ராம் காமிச்சேன்ல, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ன்றது என்னது, டைப் ஆஃப் இதுவும் நியூரல் நெட்வொர்க்கை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ப்ராசஸ் பண்ணும், சீக்வன்ஷியல் டேட்டா, ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், டைம் சீரீஸாக இருக்கட்டும், ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு சீக்வன்ஷியலாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? தென் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் மாதிரி இருக்காது. இது வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா இன்புட்டையுமே இண்டிபெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணும். அண்ட் ஆர்என்என் வந்து என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணும், ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸை யூஸிங் லூப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். தென் அடுத்தது ஏன் வந்து நம்ம வந்து எல்எஸ்டிஎம் போகிறோம், ஸோ ஆர்என்என் விட்டுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்என்என் வந்து என்னதாம்மா, வேனிஷிங் கிரேடியன்ட். அதாவது கான்ட் லேர்ன் லாங் டிபெண்டன்சி வந்து என்ன பண்ணாதுன்னு சொல்கிறாங்க, லேர்ன் பண்ணாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ வேனிஷிங் கிரேடியன்ட்னா என்னது கைஸ்? கிரேடியன்ட்னா என்ன சொன்னேன்னா உங்களுக்கு, லாசஸ் வந்து என்ன பண்றது, ஃபைன் பண்றது. கிரேடியன்ட் அப்படின்னா இப்போ உங்க எரர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்க லாஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிரேடியன்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்னா ஸ்லோவா லேர்ன் பண்றது. புரியுதா? வேனிஷிங் கிரேடியன்ட்னா ஸ்லோவா லேர்ன் பண்றது. அட் அ டைம் வந்து ஆன்சர் வந்து வராது. இப்போ வேனிஷிங் கிரேடியன்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க எல்லாருமே மார்க் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க பாத்தீங்களா? ஸோ உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே ஆக்சுவலி உங்க மெமரியில வந்து ஸ்டோர் ஆகல. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்லோவாக லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டென்ட் வந்து என்ன ஆகலை, பர்ஃபெக்டாக டெலிவர் ஆகலை. இதுவே நீங்கள் லாங் ஷார்ட் டைம் மெமரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கண்டென்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஆர்என்என் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் மெமரி மட்டும்தான். இது வந்து லாங் சீக்வன்ஸுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்டிஎம் ஆர்கிடெக்சர். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் அண்ட் டிஸ்பிளேன்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐஎல் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இமேஜ் வந்து ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த லைப்ரரிஸ். ஓகேவா?
இந்த மேட்ப்ளாட்லிப் டேட்டா விசுவலைசேஷனுக்கு நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எல்எஸ்டிஎம் இந்த இது வந்து நீங்கள் எல்எஸ்டிஎம் செல்லுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸில் வந்து இமேஜ் வரும். எனக்கு வந்து வெப்பிஎன் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு பிஎன்ஜினா பிஎன்ஜின்னு கொடுங்க, ஜேபிஜினா ஜேபிஜின்னு கொடுங்க. சரியா? இமேஜ் ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன எதுக்காக நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து நெசசரி கிடையாது. டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகேவா? இந்த செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டையும் பற்றி சொல்லியிருப்பான். ஃபர்காட் கேட் வந்து எந்த இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணுறது ப்ரீவியஸ் செல் ஸ்டேட்டில் இருந்து அப்படின்ட்டு டிசைட் பண்ணும். இன்புட் கேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும் செல் ஸ்டேட்டில். தென் செல் ஸ்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்காட் கேட்டையும் இன்புட் கேட்டோடையும் வந்து என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். இதெல்லாமே நான் உங்களுக்கு இப்போ டயக்ராமாக காமிச்சேன், பார்த்தீங்கல்ல? ஐ லவ் பிளேயிங் ஃபுட்பாலில் வந்து டயக்ராமாக காமிச்சேன். ஸோ அவுட்புட் கேட் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு கரண்ட்டாக என்ன ஆன்சர் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, டிஸ்பிளே பண்ணும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. புரியுதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீடட் கிடையாது, ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அண்ட் இதை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டி அப்படின்னா என்ன, இன்புட் கரண்ட் இன்புட் வந்து இங்கே வந்து இருக்குது. எஸ்டியில் கரண்ட் இன்புட் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி -1 அப்படின்னா அதாவது ஹிடன் ஸ்டேட் ப்ரீவியஸ் ஒன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்டேட் ப்ரீவியஸ் ஒன். நான் சொன்னேன் இல்லையா 9th 10th மார்க் வச்சேன். இது வந்து கரண்ட் ஸ்டேட் வந்து என்னது 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஞாபகம் வச்சேன். கரெக்டாக? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனால புரியும் உங்களுக்கு. அண்ட் CT-1 அப்படின்னா செல் ஸ்டேட்டு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கா செல் ஸ்டேட்டு. கடைசியாக வந்து நீங்கள் என்னென்னலாமே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, லாங் டேர்ம் டிபெண்டன்ஸியை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகும் அப்படின்றாங்க. சரியா? தென் எஃப்டி அப்படின்றது ஃபர்காட் கேட்டு, ஐடின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கேட்டு, சி கேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் கேட்டு. ஸோ இது எல்லாமே கேட்டு. ஸோ இந்த கேட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கேட் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. சரியா? தென் ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ எல்லாமே பார்த்தா உங்கள் வெயிட் மேட்ரிக்ஸ் அண்ட் பி எல்லாமே உங்களுக்கு பயாஸு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த இதில் வந்து கொடுத்துருப்போம் இந்த டயக்ராம். இந்த ஆர்கிடெக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் மார்க்குக்கு படிக்க போகும்போதும் இந்த ஆர்கிடெக்சரை வந்து இமேஜின் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். புரியுதா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு யூஸ் கேஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்ட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன், அதை லிசன் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து ஃப்ரூட் சாலட் வந்து விற்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே, நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து விற்கிறீங்க பாக்ஸஸ். புரியுதா? அப்போது நீங்கள் இன்னைக்கு வந்து ஃப்ரூட் சாலட் விற்கிறீங்க அப்படின்னா எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? பார்ப்போம் லாஜிக்கல் திங்கிங் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. சொல்லுங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் எது இருக்கு? சீசன் ஃப்ரூட்ஸ் வேற. இப்போ லாஸ்ட் 2 monthsோட டேட்டாஸ் எடுத்துக்கலாமா? லாஸ்ட் 2 months எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கலாமா? எஸ். இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 மாசத்தோட டியூஸ்டே வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாமா? எஸ். பண்ண முடியுமா முடியாதா? நேத்து உள்ளது இப்போ நேத்து வந்து ஒரு 100 பாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதே 100 பாக்ஸ் தான் கொண்டு வருவீங்களா? நேத்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. 100 பாக்ஸ் வித்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஒரு 10-50 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் உங்க பாக்ஸஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஆனா முடிஞ்சளவு வேஸ்ட் வந்து பண்ண மாட்டீங்க. அதாவது ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாளைக்கு வராங்க. ஸோ ஒரு 2 monthsோட டேட்டாஸ் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க. அதை வச்சு தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சீசன் வந்து உங்களுக்கு தெரியும், வின்டர் சீசன் எந்த மந்த் வரும் அப்படின்ட்டு. இதெல்லாமே எப்படி ப்ரிடிக்ட் பண்ணீங்க நீங்கள்? வின்டர் சீசன், சம்மர் சீசன் டேட்டா வச்சு. சாரி, டேட்டா வச்சு தான். ஏன்னா வருஷம் அதுதான் நடக்குது, உங்களுக்கு அதுதான் தெரியும். கரெக்டாக ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? 1 or 2 வந்து கிளைமேட் சேஞ்சஸாக நடந்துக்கலாம், மித்தது எல்லாமே சேம், இது கான்ஸ்டன்ட்டாக இருக்குதானே, டேட்டாஸ் தான். ஸோ இதுவும் வந்து இதுதான் ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஏன் இந்த கதை சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பிப் இன்ஸ்டால் வைஃப் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பை ஃபார்
மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், pandas ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் matplotlib கிராஃபை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் ஒய் ஃபினான்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டால் பண்ணாதான் இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் எஸ்கேஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ், அதாவது அதை வந்து மின்மேக்ஸ் ஸ்கேல் வேல்யூக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாற்ற போகிறீங்க. சரியா? அண்ட் உங்கள் டென்சார்ஃப்ளோ கெரஸ் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஷியல் அப்படின்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு தென் அடுத்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு சேம் இதுக்கு 3 லேயர் தான் கைஸ். இன்புட் லேயர், ஹிடன் லேயர், தென் வந்து என்னது அவுட்புட் லேயர். ஓகேவா? ஸோ இன்புட் லேயர் வந்து இன்புட் லேயர் இன்புட்னு கொடுத்துருக்கான். ஸோ ஹிடன் லேயர் வந்து இங்கே ஹிடன் லேயர்னு கொடுக்க மாட்டான், அது வந்து எல்எஸ்டிஎம் செல்லுன்னு கொடுப்பான். தென் அவுட்புட் லேயர் வந்து ஃபுல்லி கனெக்டட் லேயர்னு சொல்லுவோம்ல, அதை வந்து டென்ஸ் அப்படின்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்னன்ட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒய்எஃப்னா ஒய் ஃபினான்ஸு. இதில் வந்து என்ன டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட டேட்டா செட்டு. நீங்கள் டேட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே உங்களுக்கு எடுத்துக்கும். ஆட்டோ அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடும், ரெக்கார்டு எல்லாமே என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். இதுவும் சேம் லைன் தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் அப்படின்ற காலமை மட்டும் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணுறீங்க. ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு தென் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, க்ளோஸுன்ற காலமை வந்து என்ன பண்ணுறீங்க, ட்ராப் நாட் அவைலபிள். அதாவது ஏதாவது அதில் வந்து டேட்டா மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டவே வந்து என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுறீங்க. சரியா? ஒரு 2 நாளோட டேட்டா வந்து நீங்கள் எழுதலை, அப்போ அதை யூஸ் பண்ணுவீங்களா? அந்த 2 நாளோடது ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம், நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? இப்போ நம்ம டேட்டாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கைஸ். இப்போ ஒரு ஆப்பிள் கம்பெனி இருக்காங்க, ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ், அவங்க க்ளோஸ் பண்ண போகும்போது என்ன ப்ரைஸோ அது ஷோ ஆகும், அவங்க ஹை ப்ரைஸ் என்னவோ அது வந்து ஷோ ஆகும், தென் அவங்களோட லோ ப்ரைஸ் ஷோ ஆகும், அண்ட் ஓப்பன் ப்ரைஸ். இந்த துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், க்ளோஸ் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், அண்ட் ஹை ப்ரைஸ் ஒன்று இருக்கும், லோ ப்ரைஸ் ஒன்று இருக்கும், அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க இதில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸை மட்டும்தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. இது வந்து அந்த மொபைல் ஃபோனோட வால்யூம்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் அப்படின்ட்டு அதோட வால்யூம்ஸ். சரியா? இதில் நம்ம யாரை மட்டும் எடுத்துக்கிறோம், நம்ம க்ளோஸ் ப்ரைஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு இதுவே போதும். இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ப்ரைஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறதா என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கா, 24, 23, 256 ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கா? மின்மேக்ஸ் ஸ்கேலாரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஸ்கேலார் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக இந்த டேட்டா தான் இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிருக்கா? ஸோ இவ்வளோ ஹை நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 0 to 1 ஸ்கேல் வேல்யூக்குள்ளே இருக்கா? இது ஆமாவா இல்லையா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் நீங்கள் தான் பிரிக்கணும். எப்படி அப்படின்னா இப்போ இன்னைக்கு உள்ளதை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 60 நாளோட டேட்டா வந்து என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த 24ஆம் தேதியை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டாவை எல்லாமே எடுத்துருக்கணும்ல. இதெல்லாமே தெரிஞ்சது தானே 24ஆம் தேதியை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த 60 டேவும் தெரிஞ்சாதான் இந்த 61வது டே வந்து உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? 60 டேஸ் தெரிஞ்சதான் 61th டே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டைம் ஸ்டெப் வந்து 16 கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் ஸ்டெப்புன்றது வந்து என்னதுங்க, 60. ஸோ லென்த்து, ஸ்கேலோட லென்த் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2515 வரும். ஸோ 60லேருந்து உங்களுக்கு இது வரையும் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? நான் ஏன்ட்டு 1 by 1 சொல்கிறேன். இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ இப்போ வந்து 60லேருந்து எது வரையும் வரும் உங்களுக்கு, ஃபார் லூப்னால 60லேருந்து எது வரையும் வரும், 2514 வரையும் வருமா, 60லேருந்து 14 வரையும் வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கு பதிலாக யார் இருப்பா, 60 இருப்பா. 60 - 60 என்னது, 0. ஓகேவா? 60 - 60 வந்து என்னது, 0. அப்போ ஐயோட வேல்யூ என்னது, 60. ஓகேவா? ஐயோட வேல்யூ என்னது, 60. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருந்து எடுப்போம், 0லேருந்து 59 டே வரையும் எடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் 60 ரெக்கார்டு வருதா, 0th காலம். ஓகேவா? இது வந்து ரோ, அவ்வளோ ரோஸே எடுக்கிறீங்க. இது வந்து என்னது, 0th காலம், ஒரே ஒரு காலம். ஸோ இன்புட் வந்து 60 டேஸ். ஓகேவா? அவுட்புட் என்ன, அப்போ ஒய் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸோ ஐ வந்து என்னது,
60. ஐ வந்து என்னது 60. அப்போ இங்கே வந்து யார் கைஸ் வருவா? 0லேருந்து 59 வரையும் தான் வருவாங்க. அப்போ 60ன்ற இண்டெக்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. 0th இண்டெக்ஸில் 60ன்றது இண்டெக்ஸ், அதாவது அது வந்து என்னது 60th 1 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய் அப்படின்னா 60 நாள் தெரிஞ்சாதான் 61வது நாள் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம ஒய்ன்றது வந்து என்னது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே என்னவோ கன்வெர்ட் பண்ணுறீங்க, நம்பை அரேவா வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எக்ஸ்ஒயில் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஆக்சுவலி இது வந்து எம்டி லிஸ்ட் தானே. எம்டி லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க ஸ்டோர் பண்ணுறீங்க. வேணும் அப்படின்னா எக்ஸ் ஷேப் ஒய் ஷேப் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? எஸ். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பையில் வந்து ரிஷேப் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க இன்புட் வந்து கொடுத்துட்றீங்க. எக்ஸ் வந்து இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே இன்புட் கொடுத்துறீங்க. அண்ட் எக்ஸ் ஷேப்போட 0 யாரு கைஸ்? எக்ஸ் ஷேப்போட 0 என்ன? நீங்கள் டேரெக்டாகவே நம்பரை எழுதலாம். நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், டேரெக்டாகவே நீங்கள் நம்பர் எழுதலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2455 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஷேப் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 60 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து டைம் ஸ்டெப்ஸ். 60ன்றது வந்து என்னது டைம் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது எது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இதோட ஷேப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது? சாம்பிள். மற்ற எவ்வளோ சாம்பிள் இருக்குது, எவ்வளோ டைம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அண்ட் எவ்வளோ ஃபீச்சர் இருக்குது அப்படின்ட்டு தான் நம்மளோட கண்டென்ட். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாதுன்னா ரேண்டமாக பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து எங்கே அனுப்புறீங்க? ட்ரைனிங் அனுப்புறீங்க. கடைசி எல்லாமே எதுக்கு அனுப்புறீங்க? டெஸ்டிங் அனுப்புறீங்க. அப்படி தான் பண்ணணும். இது வந்து 80% வந்து என்ன பண்ணிக்கோங்க கண்டுபிடிச்சிக்கோங்க. 1964 வருது. அப்போ வந்து 0லேருந்து 1964 வரையும் வரும். இங்கே 1964லேருந்து ரிமைனிங் எல்லாமே இது வரும். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின்னு எடுத்துக்குவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. புரியுதா? ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதான்? சொன்னேன்ல 60 நாள் தெரிஞ்சாதான் 61 நாள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் 60 ரெக்கார்டை வந்து என்னன்னு எடுத்துக்குவீங்க? எக்ஸ்ன்னு எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி தான் ட்ரெயின் டெஸ்டிங் நம்ம அப்படிதான் அனுப்ப முடியும் கைஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் 1964 இது வந்து நீங்க ட்ரைனிங்க்கு அனுப்புனாதான் ரிமைனிங் வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? டெக்ஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ எக்ஸ்டெயின் டெஸ்ட் புரிஞ்சுது எவ்வளோ ட்ரைனிங் டெஸ்டிங் போயிருக்குன்னு தெரியுதா? ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வந்து நீங்கள் தான் மாடல் பில்ட் பண்ணணும். சீக்வென்ஷியல் கொடுக்குறீங்க, தென் இன்புட் ஷேப் வந்து நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரெயினில் ஷேப் 1 அப்படின்னா யார்? 60. மொத்தம் எத்தனை இருக்குது? 60 இருக்குது. அதாவது 60 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தென் வந்து என்னது 2 வந்து ஷேப் 2 வந்து என்னது 1 ஃபீச்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே காலமில் இருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை எல்எஸ்டிஎம் செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 50 செல்ஸ் யூஸ் பண்ணி. நான் உங்களுக்கு ஒரே ஒரு செல்லு தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு செல்லில் ஃபர்கட் கேட் என்ன பண்ணும், இன்புட் கேட் என்ன பண்ணும், அவுட்புட் கேட் என்ன பண்ணும் நான் சொல்லி கொடுத்தேன். இதில் 50 செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 50 செல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அவுட்புட் வந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு அவுட்புட் ஒன்று தான். அதை வந்து என்ன பண்ணுது? ப்ரிடிக்ட் பண்ணுது. லாஸ்ட்டுக்கு வந்து மீன் ஸ்கொயர் எரர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆப்டிமைசர் ஆடம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஈபாக்ஸ் வந்து 5 யூஸ் பண்ணியிருக்கீங்க. பேட்ச் சைஸ் வந்து 64. ஒரு பேட்ச் சைஸ் 64. அப்போ எத்தனை பேட்ச் வராங்க? 31 பேட்ச் வராங்க. புரியுதா? பர்பஸ் ஒன்று உங்களுக்கு இது லோடான ஷோ ஆகும், இங்கே எரர் மட்டும் ஷோ ஆகுது. வேணும் அப்படின்னா நீங்கள் அக்யூரஸியும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கம்பைலில் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? எக்ஸ் டெஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்டட் ப்ரைஸும் ஆக்சுவல் ப்ரைஸும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ரிடிக்டட் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ப்ரிடிக்டட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதோட ஷேப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஷேப்பும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே -1ன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கடைசி நம்பர் வந்து தெரியாது, கடைசி இண்டெக்ஸ். அதனால -1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ரீஷேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை வந்து கிராஃபாக வந்து அனலைஸ் பண்ணலாம் இந்த இதில் ஃபிகர் பிளாட்டில். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவல் ப்ரைஸும் ப்ரிடிக்டட் ப்ரைஸும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா, டிக்ரிமெண்ட் ஆயிருக்கா? எனக்கு லாஸ் கிடைச்சிருக்கா, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா? ப்ரைஸ் ப்ரெடிக்டட் ட்ராப் ஆயிருக்கு கீழே. எது சொல்றீங்க? ஆரஞ்சு கலர் லைன்ஸ். ஆமா ஆமா. அது ஃபைனலா வந்து லைக் ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கு, பட் பிகாஸ் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருக்கு. இப்போ ப்ரெடிக்டட்ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல, மிஷின்ஸ் தானே ப்ரெடிக்ட் பண்ணுது.
ஆமா. நம்ம ப்ரெடிக்ஷனும் மிஷின்ஸோட ப்ரெடிக்ஷனும் ஓரளவு வரணும்ல, பர்ஃபெக்ட் ரீஜியனா வரணும்ல. ஓகே. ம். ரொம்ப டவுனா இல்லல்ல, கரெக்டா மோர் ஈக்குவலா ஆஃப் சின்ன ஈவனா சின்ன. இருக்க மாதிரி. ஆ, ஏன்னா மிஷின்ஸையும் நம்மள மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண வைக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எல்எஸ்டிஎம் கான்செப்ட்ஸ்ல? ஸோ லாங் ஷார்ட் டர்ம் மெமரினா, ஸோ இதுக்கு ஒரு யூஸ் கேசஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது ஈஸி தான், கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கு, நீங்க ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை டவுட்ஸ் இருக்கா?